ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ என்னன்னு பார்க்க போகிறோம். அதோட அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க, மூணு டைட்டில் பார்க்க போகிறோம். அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க, மூணாவதாக ரீயூனியன் பற்றி என்ன சொல்கிறாங்க, அண்டு நாலாவதாக இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி முருகருடைய மெசேஜ் அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் இஸ் பைல் 1 அண்ட் திஸ் இஸ் பைல் 2. இந்த மெஜிஷியன் இதில் ஒரு பெரிய ஆச்சரியமே இருக்குது. இந்த 2 டெக்கில் இந்த மெஜிஷியன் வந்தது. 2 டெக்குமே ஷஃபில் பண்ணிவிட்டு எடுக்கும்போது பாட்டமில் வந்தது தான் மெஜிஷியன். 2லேயுமே முருகருடைய மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஓகேங்களா. ஸோ இது பைல் 1க்கு இது முருகருடைய மெசேஜ், ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். பைல் 2க்கும் அதே தான் முருகருடைய மெசேஜாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மெஜிஷியன் செலக்ட் பண்ணணும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது தோணுதோ அதை கண்களை மூடிக்கோங்க. முருகரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஹார்ட்டை. இன்ஹேல் எக்ஸ்ஹேல் 3 times. கண்களை திறந்து பாருங்கள். வித்தவுட் செகண்ட் தாட் எதை சூஸ் பண்ண தோணுதோ அதை சூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? லெட் அஸ் ஸ்டார்ட் வித் பைல் 1. இது பைல் 2க்குரிய கார்ட்ஸ். ஆல்ரெடி அது ஷஃபில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறாங்க. இங்கே சொல்லலாம். ஸோ நம்ம இந்த பாட்டம் எனர்ஜியை அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹாய் பைல் 1, உங்கள் பர்சனுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்னன்னு பார்க்கலாம். ஏஸ் ஆஃப் வான்ஸ், ஸ்டார், சன், 3 of Pentacles, Wheel of Fortune, Justice. ஸோ பைல் 1 உங்களுடைய பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. மறுபடியும் இந்த உறவு மலரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான வழிமுறைகளை பெரியவங்கள்ட்ட மேபி பேசி ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சில பேருக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே சம் டிஸ்கஷன் வேணும்னு நினைக்கிறாங்க. சரியானதாக சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணணும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நியூ பிகினிங் வேணும், கிளாரிட்டி வேணும். ஹீலிங் அலோவ் பண்ணியாச்சு. இப்போது ஹீலிங் போயிட்டுருக்கா? ஓகேவா? ஸோ ஹீலிங்லேருந்து கொஞ்சம் நியூ பிகினிங்கை நோக்கி உங்களுடைய பர்சன் வராங்க. ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னா, உங்களை மீட் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கலாம். இல்லை தேர்ட் பார்ட்டி மூலமாக பேசணும் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு இருந்தால் அது ரிலேட்டடாக பேசி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே. அண்டு கண்டிப்பாக இதில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நியூ பிகினிங் வேணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸு அவங்கள்ட்ட இருக்கிறத பார்க்க முடியுது. ஈவன் அவங்க உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, ஒரு சிலர் தேர்ட் பார்ட்டிஸ்னால் ஏற்பட்டது தான் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு, கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் தெரியுது. அண்டு ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸுன்னு இருந்தால் அது வேண்டாம், டிவோர்ஸ் ரிலேட்டடாக இருந்தால் வேண்டாம், அதை மாற்றி அமைக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஒரு சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த குழந்தைய மனசில் வச்சு கூட அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்றதையும் பார்க்க முடியுது பைல் 1. ஸோ அவங்க பர்சனுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குதுன்னா, அவங்க ஒரு நியூ பிகினிங், இது இந்த பிரச்சனை சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு சிலர் அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனை சுற்றிக்கிட்டே இருக்குது, இதில் என்ன தான் உண்மை அப்படின்றத வெளியே கொண்டு வரணும், இதை ஒரு பேசி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. அது அவங்க மனசில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது.
ஒரு சிலருக்கு வந்து அவங்களுக்கு சில உண்மைகள் புரிய வந்தனால, அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பா உங்க பெர்சன் வந்து ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ்ல இருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததா அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னு பார்க்கலாம். எம்ப்ரஸ், நீங்க அவங்கள ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கிட்டதா நெனைக்கிறாங்க. இன்னொரு விதத்தில பார்த்தா அவங்க அம்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ், அவங்க அம்மாவ பத்தி நெனைக்கிறாங்க. அத பத்தி உங்கள்ட்ட ஏதோ சொல்ல விரும்புறாங்கன்னு ஒரு சிலருக்கு. 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், டெத்து, 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், மூன், டெம்பரன்ஸ். மேபி ஒரு சிலர் என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, அவங்க அம்மா அவங்க முதுகில் குத்திட்டதா சொல்லணும்னு நினைக்கலாம். ஓகே, அவங்க அம்மாவால் நிறைய காயங்கள் ஏற்பட்டுருச்சு. இந்த பிரேக்கப் வந்து ரொம்ப வலியை தருது அப்படின்னும் சொல்ல விரும்புகிறாங்க. ஒரு நம்பிக்கையின்மை வந்து எனக்கு இருந்தது. ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இல்லை மூட் ஸ்விங்ஸு அந்த மாதிரிலாம் இருந்தது. மன அழுத்தங்களோ இல்லை குழப்பங்களோ அதுலேருந்து நான் இப்போது வெளியில் வரேன். ஸோ இப்போ நான் பிரச்சனைகளை வந்து வேறு விதமாக பார்க்குறேன். ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த மனப்பிரச்சனைகள், இந்த கவலைகள், இந்த பிரேக்கப் சிச்சுவேஷன் அது வந்துட்டு ஒரு எண்டை கொடுத்துட்டு ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறேன். இந்த சிச்சுவேஷன் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். மொரோவர் என்னுடைய மனசு வந்து பேலன்ஸ்டாக இல்லை. இந்த பிரேக்கப்னால் வந்து நான் ரொம்பவே வந்து காயப்பட்டிருக்கேன். ஓகே, ஸோ இஃப் பாசிபிள் வந்து ஃபேமிலியாக நம்ம வந்து சேஃபாக, ஒரு சிலருக்கு தனியாக போயிடலாம் அப்படின்னு கூட அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. ஃபேமிலியாக வந்து நான் உன்னைய வந்து தனியாக கூட்டிகிட்டு போடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மனக்குழப்பங்கள், இந்த மனநிலை எனக்கு இப்போ தான் வந்துட்டு பேலன்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கம்ப்ளீட்டட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அவங்க சொல்ல விரும்புகிறது, இந்த இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதில் வந்து எனக்கு ரொம்பவே வந்து மன வருத்தம் தான் இருக்குது. இது இப்படி ஒரு எண்டு வந்தது. பட் இது வந்து ஒரு மாற்றத்தை நமக்குள்ளே இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே ஏற்படுத்தணும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக அதில் வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்றது தான் மறுபடியும் வந்து அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. ஓகே, ஸோ ரீயூனியனை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். 9 of swords, 10 of swords, tower, 10 of pentacles, wow, 4 of cups, 8 of pentacles, page of swords. ஸோ ரீயூனியனை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரீயூனியன் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா, அதுக்கான எஃபர்ட் தான் நான் போடுறேன். நான் வந்துட்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரதுக்கான எஃபர்ட் போட்டுட்ருக்கேன். பாஸ்ட்டை நினச்சி நான் தூங்காமல் கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன். ஸோ எப்படிப்பட்ட எஃபோர்ட் போட்டால் நம்ம வந்து ஃபேமிலியாக இருக்க முடியும், இந்த உடஞ்ச ஃபேமிலியை வந்து சரி செய்ய முடியும் அப்படின்றத பற்றி நான் தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் மணி ரிலேட்டடாக கொஞ்சம் எஃபோர்ட் போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் அதிகமாக எனக்கு வந்து கொஞ்சம் மணி ஸ்டேட்டஸ் கூடனா கூட நம்மளுடைய இந்த பிரேக்கப் சிச்சுவேஷனில் ஒரு மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக. அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ ரீயூனியனை பற்றி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்க பாஸ்ட்டை நினச்சி தான் கவலையில் இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களும் எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ திருப்பி மறுபடியும் இந்த ஃபேமிலியாக இல்லை மேரேஜ் பண்ணிக்கிறத பற்றி அவங்க அதிகமாக வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது திங்க் பண்ணுறாங்க. ஸ்பை, ஈவன் அவங்க ஃபேமிலி இல்லை அவங்க ஃபேமிலி சைடு எல்லாத்தையும் வந்து ஸ்பை பண்ணுறாங்க. ஈவன் மணி ரிலேட்டடாகவும் பார்க்கலாம், ஸ்டேட்டஸும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்றைக்கோ பல ஆராய்ச்சிகள் அவங்க மனசில் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இங்கே முருகருடைய மெசேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது இந்த பாட்டம் ஆஃப் த டெக் நம்ம பார்க்குறோம். மெஜிஷியன்,
கிங் ஆஃப் கப்ஸ். ஓகே, 9 ஆஃப் கப்ஸ். ஒருவருடைய மெசேஜ் என்னன்னா, இந்த லவ் அண்ட் கேர் இருக்கு இல்லையா, இந்த பர்சனுடைய லவ் அண்ட் கேரை புரிஞ்சுக்கும் போது உங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும். புரிஞ்சுக்கிட்டு எஃபர்ட் போடும்போது விருப்பங்கள் நிறைவேறும். சரியா? உங்களுடைய ப்ரேயர் அந்த அளவுக்கு நீங்கள் முருகர்கிட்ட எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்னு பார்க்க முடியுது. அவர் உங்களுக்கு கருணை காட்டுறதுக்கு தயாராக இருக்கார். உங்கள் மேலே அன்பாகவும் கேரிங்காகவும் இருக்கிறாரு. ஓகே, ஸோ உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாரு. முருகருடைய மெசேஜஸ் இந்த கார்டில் பார்க்கலாம். ஸோ முருகருடைய ஆரக்கிள் டெக் வந்து அவைலபிலிட்டி ஸ்டாக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. டெய்லி இதிலேருந்து ஒரு மெசேஜ் உங்கள் பர்சனை நினச்சோ, உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அவருடைய பிளெஸ்ஸிங்கை நினச்சோ ஒரு மெசேஜ் எடுத்து பாருங்கள். உங்களுக்கான ஒரு கைடன்ஸாக ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா பைல் 1? ஸோ இப்போ முருகருடைய மெசேஜ் என்ன உங்களுக்கு அப்படின்னா, தன்னம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா முருகர் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. குடும்பம் இன்புறும். ஓகே, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் மேரேஜ் ஆகி குழந்தைங்களோட மேரேஜ் குழந்தைங்க ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்ற ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கூட நீங்கள் பண்ணுங்கள். அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்க்கு முருகர் வந்து ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஓகேவா பைல் 1? ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளுடைய சேனல் 369 டேரோ இன் தமிழ், அது நம்மளுடைய சேனல் தான். அது வந்து ஒரு வழிகாட்டல் சேனலாக இருக்கும். அதையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை. 11:55க்கு செகண்ட் பைல் ஆரம்பிக்குது. 11:55 பாருங்கள். 11 × 5:55. ஸோ ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. ஒரு நியூ பிகினிங் வரப்போகுது. 11 வந்து நியூ பிகினிங்கை குறிக்குது. 55 வந்து கம்ப்ளீட் சேஞ்சு குறிக்குது. ஓகே, ஸோ கண்டிப்பாக பைல் 2க்கு லைஃப்பில் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. அண்டு ஹை பைல் 2 யாரெல்லாம் இந்த மெஜிஷியனை சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் என்ன பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய பர்சனுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ பார்த்துடலாம். வேர்ல்டு கார்டு. நீங்கள் தான் வேர்ல்டுன்னு நினைக்கிறாங்க பைல் 2. லக்கி தான் நீங்கள். ஐ திங்க் ஸோ. ரொம்ப அடிக்டாக இருக்க மாதிரி இருக்கு உங்கள் மேலே. ரீயூனியன் பற்றி கொஷின் நமக்கு வருது. பட் அதுக்குள்ளே இங்கேயே அவங்க ஃபீலிங்ஸ்லேயே வந்துட்டு ரீயூனியன் தெரியுது. அண்ட் 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஜட்ஜ்மெண்ட், 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். 8 பார்க்க முடியுது. அதிகமான ஒரு போராட்டம் இருக்கலாம். அந்த போராட்டம் வந்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் டெவில் எனர்ஜி, 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் அவங்கள்ட்ட இருக்குது. கோபம் இருக்கலாம். ஸோ அண்டு அவங்க எதையோ உண்மையை புரிஞ்சிக்காமல் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஓகேவா? அவங்களே வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. உண்மையை வந்து புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. அண்டு பாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் யோசிக்கும்போது அவங்களுக்கு உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது அப்படின்னு பார்க்க முடியுது. சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் நம்புவாங்களோ? பைல் 2 உங்கள் பர்சன், அவங்க ஃப்ரெண்ட்ஸோ, ஃபேமிலி மெம்பர்ஸோ, தேர்ட் பார்ட்டிஸோ, ஏன்னா அந்த மாதிரி மக்களால் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்றத இப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு, ஒரு நியூ பிகினிங் வேணுன்றதுக்கு ஒரு எஃபோர்ட் போடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஃபீலிங்ஸாக இருக்குது. ஒரு சிலருக்கு உங்கள் பர்சன் வந்து எப்படின்னா மெமரிஸ் ஓவராக இருக்குது உங்களுக்கு. என்ன தான் அவ்வளோ இருந்தாலும் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய செல்ஃப் க்ரோத்தில் வந்துட்டு கவனம் செலுத்துகிறாங்க. ரொம்ப பிஸியாக வச்சுக்கிறாங்க அவங்கள. ஓகேவா? பிகாஸ் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அடிக்டாக இருக்கிறாங்க. உங்களுடைய தாட்ஸ் வந்து அவங்கள ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுறதா நினைக்கலாம். அவங்கள ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறதா நினைக்கிறாங்க. ஓகேவா? பட் எனிகோ ஜட்ஜ்மெண்ட் பார்க்கும்போது ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பாஸ்ட்டை பற்றி அதிகமாகவே திங்க் பண்ணி பார்க்குறாங்க. அதுலேருந்து என்ன முடிவு எடுக்கலாம், என்ன டெசிஷன் எடுக்கிறது அப்படின்ற ஒரு யோசனை அவங்களுக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லலாம்.
இன்னொரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, அவங்க வந்து இப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க ஐ திங்க் ஸோ. தேர்ட் பார்ட்டிஸை பற்றின ஒரு சில உண்மைகள் வந்து அவங்களுக்கு புரிய வருது அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே. ஸோ வாட் தே வாண்ட் டு டெல் யூ பை டு, அவங்க உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்க? குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ், குயின் ஆஃப் கப்ஸ், 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 2 ஆஃப் பென்டிகிள்ஸ், 3 ஆஃப் கப்ஸ். ஸோ கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனாக இருக்கலாம். ஒன்று தேர்ட் பர்சனாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மணி ரிலேட்டடாகவும் இருக்கலாம், கரியர் ரிலேட்டடான பிரச்சனைகளும் இருக்கலாம். ஏன்னா இங்கே குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் பார்க்கும்போது மேபி ஒரு சிலர் வந்து கேர்ள்ஸோ இல்லை லேடிஸோ நீங்கள் வந்து டிவைன் ஃபெமினின் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் ஏற்படலாம். நீங்கள் வந்து மணி வந்து உங்களுக்கு தாராளமாக இருக்குது, ஸோ எனி டைம் வந்து நீங்கள் சீட் பண்ணிவிடுவீங்களோ அப்படின்னு அவங்க நினைக்கலாம். உங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்குதா இல்லையா, லவ் இருக்குதா இல்லையா, இவங்களை கேர் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் கூட அவங்களுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஐ திங்க் அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, எனக்கு வந்து சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. மேபி யாருக்கோ இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கிறதா நினைக்கலாம். அவங்க ஒன்று உங்கள்கிட்ட சொல்ல விரும்பலாம், அதர்வைஸ் அவங்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலை. என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, நான் வந்து உன்னை ஏமாற்றிட்டு போயிட்டு நான் வந்து உன்னை ரொம்பவே வந்து ஹார்ட் பிரேக் பண்ணிட்டேன், தேர்ட் பார்ட்டிஸை நம்பி போனேன். ஓகே, அது வந்து உனக்கு ரொம்பவே ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு. நீ கொஞ்சம் எமோஷ்னலி மெச்சூர்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாகவும் நீ இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டி உனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன்றாங்க. அண்ட் எனக்குமே வந்துட்டு ஹார்ட் பிரேக் அதிகமாக இருக்குது. ஈவன் ஒரு சிலருக்கு இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் வந்து உங்கள் பர்சனை தேர்ட் பார்ட்டிஸ் ஏமாற்றிருக்கலாம். அதான் அவங்க உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறாங்க. அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே. ஸோ நான் நம்பினவங்க என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க. இப்போ எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே புரியல. நானே அதிகமான ஒரு ஹார்ட் பிரேக்கில் இருக்கிறேன், ஒவ்வொரு எமோஷ்னலாக இருக்கிறதாகவும் சொல்ல விரும்புகிறாங்க. குழப்பத்தில் இருக்கிறதாகவும், ஒரு லைஃப்லேயோ ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியோ சொல்ல விரும்புகிறாங்க. ஓகே. ஆனால் அவங்க வந்து இதுவும் நினைக்கிறாங்க, அதாவது 3 ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது சேரணும் அப்படின்றதையும் யோசிக்கிறாங்க. நம்மளால் சேர்ந்து ஹாப்பியாக இருக்க முடியுமா அப்படின்றது எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. பை 2 ரியூனியனை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். டெம்பரன்ஸ் கன்ஃபியூஷன்ஸில் இருக்காங்க. ஓகேவா, நான் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கேன். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் ஆல்மோஸ்ட் பைல் 1 மாதிரி இருக்குது. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஐ நீட் சம் கிளாரிட்டி. ரியூனியனுக்கான எஃபர்ட் வந்து போடணுன்னு தான் விரும்புகிறேன். பட் எனக்கு ஒரு தெளிவு வேணும், கொஞ்சம் காலம் வேணும். ஓகே, என்னுடைய மைண்ட் செட் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது பேலன்ஸ் ஆகணும். அப்பப்போ வந்து ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது அவங்க மைண்டு. ரியூனியன் வேணும்னு நினைக்கிறாங்க, திருப்பி இல்லை பொறுமையாக இருப்போம்னு நினைக்கிறாங்க, திருப்பி வேணும். அந்த மாதிரி ஒரு மூட் ஸ்விங்ஸ், கன்ஃபியூஷன்ஸ். ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்து ஒருவேளை நீ வந்து விலகி போயிட்டியோ அப்படின்னும் அவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, உனக்கு நான் என்ன தெளிவு கொடுக்குறது அப்படிங்கிறது எனக்கு புரியல அப்படின்னு நினைக்கலாம். ஒரு சிலர் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்துட்டு மூட் ஸ்விங்ஸ் போகிறீங்க, ரொம்ப வருத்தப்படுறீங்க அப்படின்னா பொறுமையாரு அப்படி சொல்ல விரும்புகிறாங்க. ஓகே. ஸோ ஹீலிங் நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஹீலிங் வந்து வரணும் இல்லையா, அதுக்கப்புறம் தான் மைண்ட் செட் வந்து பேலன்ஸ் ஆகும். அந்த மாதிரி கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணுறாங்க, மணி ரிலேட்டடாகவும் திங்க் பண்ணுறாங்க. ஓகே.
இந்த ரிலேஷன்ஷிப் ரீயூனியன் ரிலேட்டடாக நான் எஃபோர்ட் போடணும், பட் அதில் எனக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்குது. அந்த மாதிரியும் திங்க் பண்ணுறாங்க ரீயூனியனை பற்றி. ஓகே, பட் எனக்கும் அவங்க சொல்ல விரும்புகிறது டெம்பரன்ஸ் சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, லாஜிக்கில் யோசிக்கிறாங்க. ஓகே, எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறாங்க ரீயூனியனுக்காக. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க. அண்ட் முருகருடைய மெசேஜ், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், பாட்டம் ஆஃப் த டெக்கில் வந்துட்டு மேஜிஷியன், டென் ஆஃப் வாண்ட்ஸ், ஹை பிரிஸ்டஸ், சக்ஸஸ், எம்பரஸ், ஹை ஆஃப் கப்ஸ், டூ ஆஃப் வாண்ட்ஸ். அதாவது முருகருடைய மெசேஜ் பார்க்கும்போது உங்களுடைய இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. உங்களுடைய க்ரோத்தில் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறாரு. ஒரு நிமிஷம். கிங் ஆஃப் கப்ஸ், கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், டவர். ஸோ உங்கள் பர்சன் மேபி இப்போது வந்துட்டு ஒரு இமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிகிட்டு இருக்கலாம். கூடிய சீக்கிரம் அது மாறும். லவ் அண்ட் கேர் வந்து காட்டுவாங்க. ஓகே, அண்ட் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன், உங்களுடைய எஃபோர்ட் வந்துட்டு தேர்ட் பார்ட்டிஸ் வந்து ஊரோட்டே போக வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ரியலி இந்த பாயிண்ட் எனக்கு இப்போ தான் கிடைச்சது, ஜஸ்ட் நவ். ஓகே ஃபைன், நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி வந்து இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு விலகி போகணும்னு ப்ரேயர் பண்ணுங்கள், மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கே தெரியும் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னு, அதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இன்னொரு விதத்தில் பார்த்தோன்னா தேர்ட் பார்ட்டி இல்லாமல் ஒரு மெசேஜ் என்னென்னா உங்களை நீங்கள் கவனிக்கணுன்றாரு. செல்ஃப் கேர் வேணும், செல்ஃப் க்ரோத் வேணும். நீ வேறு எங்கேயோ ஊர் விட்டு ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் மூவ் ஆன் ஆகிற மாதிரி இருக்கா, கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணுன்றாரு. ஓகே, அதே நீ பேர்டனாக நினைக்கிறா. அண்ட் உன்னுடைய சக்ஸஸில் வந்து கவனம் செலுத்து. ஓகே, உன்னுடைய ப்ரேயரோ உன்னுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கான ஆன்சரோ உனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, பைல் 2. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் முருகர் கார்ட்ஸில் என்ன முருகர் மெசேஜ் பார்ப்போம். இந்த முருகர் கார்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது, ஸ்டாக்கு. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்டு எப்போல்லாம் வந்துட்டு உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கோ முருகரை ப்ரேயர் பண்ணி இந்த டெக்கை எடுத்து உங்கள் கொஷினை கேட்டு ஒரே ஒரு கார்டு எடுங்க. முருகருடைய மெசேஜ், முருகருடைய பதிலாக வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வந்து வரும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பைல் 2, சத்ரு பயம் போகும், அன்பு நிலைக்கும், புலமை கிட்டும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த பிரிவுனால் 2 பேருக்கும் சில லெசன்ஸ் வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க. இங்கே சத்ரு பயம் போகும், தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனை அறவே ஒழிச்சு தரப்போகிறாரு முருகர். தேங்க்ஸ் சொல்லுங்கள் அவருக்கு. நம்பிக்கையோடு இருங்க, மீண்டும் மீண்டும் ப்ரேயர் பண்ணுங்கள். ரொம்ப முடிஞ்சவங்க ரொம்ப கண்டிப்பாகவே திருத்தணிக்கு போயிட்டு வாங்க. ஓகேவா? உங்களுக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குது. அண்டு முருகருடைய திருநாமங்களை உச்சரித்து கொண்டே இருங்கள்ன்றாங்க. அவருடைய திருநாமம் இருக்கு இல்லையா, அதை சொல்லிகிட்டே இருங்க அப்படின்னு வந்து முருகர் சொல்கிறாரு. ஸோ தட் உங்களுடைய சிந்தனையில் தெளிவு வரும். ஓகேவா? அது மூலமாக நீங்கள் தேர்ட் பார்ட்டிஸை பார்த்து பயப்படுறீங்களா, அந்த பயம் போகும். உங்கள் பர்சன் மேலே ஒரு இரிட்டேஷன் இருந்தால் அது போகும். ஒரு அன்பு வரும். ஃபைனலி ஒரு ரீயூனியன் வரும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு மெசேஜ் தான் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகேவா? லைக் பண்ணுங்கள் ஸோ தட் அது வந்து உங்களை ரீச் பண்ணும். ஓகேவா? ஸோ அண்ட் ஆல்சோ 369 டாரோ இன் தமிழ் நம்மளுடைய சேனல் தான். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வழிகாட்டல் சேனலாக இருக்கும். கண்டிப்பாக அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.